கடை திறந்தது ஃபர்ஸ்ட் கஸ்டமர் போல இருக்குது. படிக்கிற வயசுல மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ குடிக்கிற வயசுல பொண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தப்பா. டேய் குஞ்சுமணி இங்க வாடா. டேய் கணக்கு போட்டு போட்டு பார்த்துருப்பேன், வராது. டியூஷன் வச்சா வரும். அது மாதிரி இல்லை பொண்ணுங்க, அவங்க உள்ளுக்குள்ள ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க, அதுவா வரும். டு டேக் டைம், என்ஜாய். முருங்கக்காய் கோழி துண்ணு. சித்தப்பா செம்மையா சமைக்கிறியா? பேசாம ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஆரம்பிச்சிடறேன். டேய் வைன் ஷாப்பை தவிர்த்து வேற எதுவும் திறக்க மாட்டோம் சித்தப்பா. அவ்வளோ அவ்வளோ இதெல்லாம் நல்லா பேசு. ஒயின் ஷாப்பை திருப்பி மீட்டுறதுக்கு ஏதாவது வழி பண்ணியா? அரே பகவான், இந்த பையன் நம்ம கிட்ட கேள்வி கேட்டு மானம் போகுது. என் ஒயின் ஷாப் திருப்பி கொடு, இல்லைன்னா டோட்டல் மட்டோஸ்திரகா ஆயிடும். சித்தே என்னடா திருட்டு விசிடி கடை ஓனர் எவனாவது உனக்கு தெரியுமா? என் ஃபோன் இண்டெக்ஸில் சிடி ரகுநந்தன் இருக்கும், அதுக்கு அடி. அண்ணா உங்ககிட்ட புது படம் திருட்டு விசிடி இருக்கா? நான் திருட்டு சீடி விற்கிறவன் இல்ல, வீட்டு சீடி விற்கிறவன். சரிண்ணே, இங்கே கும்பகோணத்தில் யாராவது புது திருட்டு விசிடி விற்கிறவங்க தெரியுமா? என்ன ஏதாவது கவனிக்கிறியா? கவனிக்கிறேன் கவனிக்கிறேன். இந்த காட்டு போன எதுக்கு இங்க மேஞ்சிக்கிட்டு இருக்குது? அண்ணா அந்த பஜாரி வந்து என்ன சீடி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிருங்கண்ணே, அந்த முட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அண்ணா ஏதாவது டியர் சாங் சீரீஸ் இருக்கா? ஓ சோகமான சாங்ஸ் மாதிரி ஏதாவது? வேற என்னதான் இருக்கு? இரவு நேரம், மிளகா காரம், ஆண்டி வயசு, பெரிய மனசு, ஜில்லுன்னு காத்து, ஜன்னல சாத்து, காவாம பிசாசு, வெட்டிக்கும் பட்டாசு, இதுல ஏதாச்சும் உனக்கு வேணுமா? என்ன வேணும்னு கேட்டு எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாலே. கிளம்புங்க கிளம்புங்க, நிறைய திருட்டு விசிடி வாங்க வாங்க வாங்க. ஆம்பளைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாமா, ஆனா பொண்ணுங்க தான் பயந்து பயந்து வாழணும். ஏன்னா ஆம்பளைங்க கெட்டா அது நனைஞ்ச துணி மாதிரி, அவங்க கொஞ்ச நேரத்துல காஞ்சிடுவாங்க. அவங்க நனைஞ்சதும் தெரியாது, காஞ்சதும் தெரியாது. ஆனா பொம்பளைங்க கெட்டா கிழிஞ்ச துணிய மாதிரி, தச்சா கூட கிழிஞ்சதும் தெரியும், பொட்டு போட்டதும் தெரியும். இதாண்டா நம்ம பழைய கடை. எப்ப குமார் கை மாறிச்சோ உள்ள நான் வரதே கிடையாதுடா. பரதேசிங்க அரைகுறையா குஷ்டி கலாய்ப்பானுங்கடா, உள்ள வரவே முடியாதுடா. நல்ல சொன்னா கேளுடா ஜீவா, நான் ஒரு முதலாளியா இருந்தவன்டா. இங்க வான்னு சொல்றேன்ல, வா. ஜட்டி போடாத பசங்க கத்தி நிக்கிறாங்க. இப்ப தெரிஞ்சா எதுக்கு வரமாட்டேன்னு பக்கிங்காம் காவா. 2 நிமிஷம் வெயிட் பண்ணு சித்தப்பா. 2 நிமிஷத்துல என்ன கழட்ட போற? ஒன்னு 2 3 என்ன 3 2 1. வேற சித்தப்பா. வணக்கம் சார், நான் தான் கும்பகோணம் கருப்பு குமார், இந்த பார் ஓனர் சார். அதுக்கு என்ன இப்போ போலீஸ் ரைடு போயிட்டு இருக்கு, என்ன விஷயம் சார்? செம்ம டென்ஷன்ல இருக்க, 2 நிமிஷத்துக்கு எதுவும் பேசாத போ. வா வா, என்ன மாட்டிச்சு காட்டு காட்டு. வாட் இஸ் திஸ் சார்? அனுஷ்கா இல்லனா அன்சிகா, பாருக்கு தான் லைசென்ஸ் வாங்க. எப்படி திருட்டு விசிடி சார்? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். பார் உண்டு தானே? ஆமா சார். வா வா, ஸ்டேஷன் போலாம் வா. வாயா சார், இதை வச்சுங்க சார், பார் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மணி மேட்டர்னா ஓகே, இது திருட்டு விசிடி. நான் நடிகர் விஷாலுக்கு சொந்தக்காரன், உனக்கு தெரியும்? நல்லா தெரியும் சார், எனக்கு தெரியும்ல. தெரிஞ்சே காசு கொடுத்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். நான் என்ன இந்த கருப்பு குமாரை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, இப்போ இப்போ யாரா பாருக்கு ஓனரு?
ஒரு ஃபுல் பாட்டில் ஃப்ரீயா கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவ நீ? சந்தோஷப்படுவேன். 10 கிடைச்சா குஞ்சுமணி ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி 1000 ஒரே நேரத்துல கிடைச்சா ஜாலி, 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 ஜாலி. இந்த இது என்னோட கிஃப்ட். என்ஜாய். செயின் வேணா ஒரு வேணாம். அப்படி பார் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா இருக்கல. ரம்யா எனக்கு கிடைக்கலையா? காண்டா இருக்குது. எருமாடு எச்சப்புரிக்கு போம்போக்கு சன் பண்ணி சாவுங்க. டேய் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் ஐடியா ஒன்று இருக்குதுடா. என்ன ரம்யாவுக்கு ஜுராசி பார்க்லேருந்து வந்த டைனோசர் மாதிரி ஒரு ஆன்ட்டி இருக்காடா. ஆண்டியா? அந்த ஆன்ட்டியை மட்டும் நீ உஷார்மே தேக்கோ பண்ணனா ரம்யா உன் பாக்கெட்லடா. சூப்பர். ஓகே ஜீவா கலக்கி. ஹலோ சிம்ரன். ஹலோ, யாரா நீ? ரம்யா பத்தி ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும். ம், ரம்யா பத்தியா? வந்தேண்டா பால்கார அடடா இப்ப என்னாச்சுப்பா? மாட்டை காட்ட மாடெல்லாம் கழுவி விடுற. மாட்டை வேலைக்கு கழுவி வச்சா லட்சுமி உள்ள வரும். யோ யார் மாட்ட யார் கழுவுறது? யோ அப்ப ஏன் மாடு? மாடு அங்க மேய்தியா? நெது மேய்தா? ஆமா அங்க நிக்குது. நான் அப்பே சொல்ல மடி சுருங்கி இருக்கும்போதே இது நம்ம மாடு இல்லடான்னு. நம்ம மாட்டுக்கு மடி இவ்வளவு பெருசா இருக்கும், இதுக்கு தம்மா தூண்டுக்குது. மடினா என்னச்சுதப்பா? ஐயோ அப்போ நீ ரம்யாவை சின்சியரா லவ் பண்ணேன்னு சொல்ற. ரம்யா உன்னை பத்தி சொல்லிருக்கா, ஸ்கூல்ல நடந்த மேட்ரு. ஆமா சிம்ரன். பெரிய விஷயம். சின்ன வயசுல இருந்து ஒரே பொண்ணை லவ் பண்ற. ஃபர்ஸ்ட் நான் ரம்யா லவ் பண்ணனா, அவன் என்னை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அதித்தி லவ் பண்ணனா, அவளை என்னை விட்டு போயிட்டான். திருப்பி நான் ரம்யாவை பார்த்தேன்னா, அதான பார்த்தேன். பசங்களோட குட்டு நெஞ்சு சும்மா இருக்காதே. இனிமேல் என் லைஃப் ஒய்ஃப் எல்லாம் ரம்யா தான். ஒரு ஹிந்திக்கார பொண்ணு, ஒரு தமிழ்கார பொண்ணு, வேற வேற ஃப்ளேவர்ல தான் லவ் பண்ணிருக்கேன். ஆமா, ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன, சில ஹிந்திக்கார பொண்ணுங்க குளிக்க மாட்டாளுங்க, சில தமிழ்கார பொண்ணுங்க மதிக்க மாட்டாளுங்க. இது ஹிந்தி போல இருக்கே. ரம்யா தான் உனக்கு இவ்வளோ நாளா தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற? இந்த பொண்ணுங்கெல்லாம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மாதிரி அப்டேட் ஆகிட்டே போகிறாளுங்க. டவுன்லோட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிம்ரன். ஓகே, ரம்யா விஷயத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் ஒரு டீல். என்ன டீல்? அங்கே இருக்கிற பேப்பர் எடுத்து பாரு. பேப்பரா? நீ ஒரு ஃபேமிலி கேர்ள். ஒயின் ஷாப்ல போய் மாட்டிக்கிட்டீங்களா சிம்ரன்? ஆமாம். சரி, இதில் என்ன டீலு? உனக்கு ரம்யா வேணும்னா எனக்கு பியர் வேணும். என்னது, பீரா? என்ன பீர்லாம் கேட்குறீங்க? நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவளாவே நடிக்கிறது. நது பீரா? ஆ, கும்பகோணத்துல ஒரு பொம்பளை பீர் கேக்குறானா என்ன பெரிய தில்லால் அங்கடியா இருப்பாடா. அதான் அவன் புருஷன் உல்டா சீட்டா விட்டு போயிறான். இவ்வளோ பெரிய பீர் கும்கிய. சரி, நான் பார் திருப்பி கச்சிச்சுல்ல, பீர் அமுச்சு விட்டுருச்சுப்பா. ஒரு லோடு பீரை அனுப்பிச்சு விட்டுறேன். நீ இப்ப கத்தி டிக்கெட்டை வாங்கு. ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். வா. ஜீவா, சொல்லுங்க சிம்ரன். நான் சொன்ன மாவு மெஷினுக்கு தானே போயிருக்க? இல்ல, அந்த அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மாவு மிஷின் தானே? அதான்டா லூசு. அங்கதான் இருக்கிறேன். சென்னை மாவு மெஷின்ல நடந்த மேஜிக் இங்க சரி 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 நடக்குது. சரி. ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் சீக்கிரமா அடிச்சுக்கோங்கம்மா. ரம்யா, 10th படிக்கும்போது சென்னையில மாவு மிஷின்ல வேலைனா சொல்லுமா. இந்த இடத்த விட்டு போல மெஷின் ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஏண்டி அசிங்கப்படுத்துற? மெஷின் ஆஃப் பண்ணுங்க. சரிம்மா. தான் சொல்லுங்கள. ரம்யா, வெளிய போ.
ரம்யா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறா சிம்ரன். என்ன பண்றதுனே தெரியல. லைஃப்ல நம்ம நிறைய சாங்ஸ் கேட்டிருப்போம். ஆனா அந்த ஒரு சாங் கேட்கும்போது தான் அந்த லவ் ஃபீலிங்ஸ் திரும்ப வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் இருக்கா? நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை மேகம் கொண்டு வா திருந்தவே மாட்டல. இந்தா நீயே பேசிக்கோ. ஆனா என் வாய்ஸ் கேட்டா போனை கட் பண்ணிடுவாளே. ட்ரை பண்ணு. பொண்ணுங்களுக்கு பசங்க பேசுற வரைக்கும் தான். பேசிட்டாலே துள்ளாத மனமும் துள்ளும். போன் எடுமா. என்னாச்சு? என்னாச்சு? எடுக்கவே மாட்டேங்கிறாளே. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணு. என்னம்மா நீ சேஃப்டி கூட வாங்கி வைக்கிறது இல்லையா? வயிறு வலிக்குது, தலையெல்லாம் சுத்துது. எனக்கு டைம்னு தெரியும்ல. வீட்டுல தனியா விட்டு போக தெரியுதுல்ல. சிம்ரன் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சிம்ரன். டேய், எப்போ அவ டோரை டச் பண்ணிட்டியோ அப்பவே நீ கிளிக் ஆயிட்ட. இனி மேற்பட்ட ஆரியாவே வந்து நின்னா கூட ஒர்க் அவுட்டே ஆகாது. எதுக்கு ஆரியா? ஹேய், ஆரியா தான்டா சைக்கிளிங். 3 மணி ராத்திரி அண்ணா நகர்ல ஆரம்பிக்கிறானா நான் ஸ்டாப் டு மகாபலிபுரம். சித்தப்பா, என்னடா இந்த ரம்யா பொண்ணு கட்டி முடிக்கிறா, முத்தம் கொடுக்குறா, என்னென்னமோலாம் பண்ண விடுறா. அப்புறம் என்னடா பிரச்சனை? ஆனா ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறா. அங்கதான் இருக்குது ஒரு ஸ்கிரீனு. அது அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உள்ளேந்து அப்படியே ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஜம்ப் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லுவாடா. அப்படிங்கிற ஒர்க் அவுட் ஆகும்டா. என்ன கதவு திறக்க உனக்கு எவ்வளவு நேரமா? இரு, வெளியே போ. ஏன் இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்த? ஃபோன் பண்ணா அவாய்ட் பண்ற. சாரி சிம்ரன், ரொம்ப வருஷம் கழிச்சு ரம்யா எனக்கு திருப்பி கிடைச்சிருக்காளா, அதான் டைம் போறதே தெரில. ஆனா ஒண்ணு, பொண்ணுங்களுக்கு பிடிக்கல தூக்கி விசிறி அடிக்கிறாளுங்க. ஆனா புடிச்சிச்சு கூடவே வச்சுக்கிறாளுங்க. ரம்யா கிட்ட என்னை பத்தி ஏதாவது பேசுனியா? இல்ல, இன்னும் டைம் கிடைக்கல. ஆனா டைம் கிடைக்கும் போது சொல்லிடுவேன். வேணாம், சொல்லாத. எதுக்கு? ஏற்கனவே கும்பகோணம் வைன் ஷாப் போய் என் மானமே போச்சு. ரம்யா என்கிட்ட சரியா கூட பேச மாட்டேங்கிறா. இதுல உன் கூட சுத்துறேன்னு தெரிஞ்சா வெக்க கேடுறா ஜீவா. ப்ராமிஸ் பண்ணு, என்னை பத்தி நீ ரம்யா கிட்ட பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. சத்தியம் இப்படி தானே வாங்குவாங்க, நீ இப்படி வாங்குற? ப்ராமிஸ் பண்ணு. ஓகே ப்ராமிஸ், ரம்யாட்ட சொல்ல மாட்டேன். சரி, இந்த டென்ஷன்லாம் விடு. தலா படத்துக்கு 2 டிக்கெட் வச்சிருக்கேன், போலாமா? ஏ மென்டல், உன் கூட சேர்ந்து சுத்தினா கும்பகோணத்துக்கே தெரிஞ்சிரும். நான் ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். கொஞ்சம் பழைய ஐடியா தான், ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும். சூப்பர்ரா. ஏய், செம்ம மாசா இருந்துச்சுல்ல? என்ன? யாரு? எனக்கு என்ன தெரியும்? சொன்ன மாதிரியே உள்ள வந்துட்டாரு. பிளான் ஓகே. எப்படி ஹாரி பாட்டர் பேக்கா? நான் உனக்காக எவ்வளோ பியர் பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நீ திரும்பி எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்க. என்ன மாதிரியே லூஸா இருக்குது நீ. ஒரு சினிமால இருந்து இன்னொரு சினிமா காப்பிடிப்பாங்க, ஒரு பீர்ல இருந்து இன்னொரு பீர் எப்படி காப்பிடிக்க முடியும்? நான் கல்கட்டா போல. நீ எங்க கல்கட்டா போறது? காலனி விட்டு தாண்டி போக மாட்டேன்னு நல்லா தெரியும் எனக்கு. நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு அடுத்த வாரம் இந்த ஃபார்முலாலாம் தேடினாங்களே, அவங்க கிட்ட இருந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் உன்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்குள்ள இந்த தம்பி ஜீவா சொல்றது கேளுங்க சார். வாங்க சார். நீங்க சொன்னா நான் ஏன் கேட்கணும்? சார் சொல்றது கேளுங்க சார். வாங்க சார். சரி வரேன். சார் ஒரு செகண்ட். ஹலோ, நான் சித்தப்பா வீட்டில் தான் இருக்கேன். ரம்யா கூப்பிட்றா, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். இதை நீ முதலே பண்ணியிருக்கலாம்.
என்ன ரம்யா அவசரமாக பார்க்கணுன்னு கூப்பிட்டு ஈவினிங் எங்க போயிருந்த ஜீவா? படத்துக்கு. யார் கூட போன? ஃப்ரெண்டோட. யார் அந்த ஃப்ரெண்டு? சிடி ரகு. சிடி ரகுவா? ஆமாம். இது சிடி ரகுவா? சிம்ரன் கூட போகும்போது பார்த்துட்டாலே. இது யாரு? இது யாருன்னு சொல்லு ஜீவா. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சொல்லு ஜீவா. ப்ராமிஸ் பண்ணு, என்னை பத்தி நீ ரம்யா கிட்ட பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். ரம்யா கிட்ட சொல்லுவாங்க. உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தேன். கடவுள் உன்கிட்ட இருந்து என்ன 2வது தடவையா காப்பாத்திட்டாரு. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது ஜீவா. எனக்கு வேண்டாம். ரம்யா 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 வா. விடுறா ஃப்ராட் நாய். ஹலோ. ஜீவா ஜீவா. யாரு? டேய் நான் அதித்திடா. உன்னோட நான் பிரேக்கப் பண்ணிருக்க கூடாது ஜீவா. தப்பு என் மேல தான் இருக்கு ஜீவா. உன்னை நான் புரிஞ்சிக்கல ஜீவா. ஐ லவ் யூ ஜீவா. ஏய், எல்லா பசங்களும் அரிப்புக்காக தான் லவ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? சில பேர் உண்மையாகவும் லவ் பண்ணுவாங்க. நான் ரம்யா உண்மையாக லவ் பண்ணுறேன். சி போன கலரை மாத்தி நின்னா கூட கரெக்டா மிடில் ஸ்டம்ப பார்த்து போடுறானே. டேய் செங்கல் சைக்கோ, எவனுக்குடா பிறந்தான் நீ? நோ மோர் அலோன் அலோன். வா, குட் டைம். என்ன ஒரே குஜால்ஸா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். இங் சிங் சிங் ஹாங். ரம்யா என்னாச்சு? அன்றைக்கி பஸ் ஸ்டாப்பில் விட்டு போனவ தான். 4 நாள் ஆச்சு பேசி. நான் ரம்யாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சிம்ரன். சரி, என்ன ரம்யாவை நினச்சிக்கோ. ரம்யா கிட்ட என்னெல்லாம் பேசுவியோ எல்லாத்தையும் என்கிட்ட பேசு. எப்படி? வாலியில் பண்ணது உனக்காக ட்ரை பண்ணுறேன். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ சொல்றி. என்னது டியா? ரம்யா ரம்யா. சரி சொல்லு. ரம்யா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. நான் வெளில கூட்டு போனது உங்கள் அத்தை சிம்ரனை தான்டி. என்னது அத்தையா? ஆமாம். அப்ப ஏன்னா நான் கேட்கும் போது சொல்லல? அவங்கள பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டாங்கடி. ஐயா லூசு, சிம்ரன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கினதுல ஒரு மேட்ரா? அப்படி இல்லை ரம்யா, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாத போது சிம்ரன் தான் உன் நம்பர்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எனக்கு சிம்ரனையும் பிடிக்கும். சாரி ஜீவா, எனக்காகலாம் நீயும் ரம்யாவும் பிரிஞ்சிருக்க வேண்டாம். ரம்யாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சிம்ரன். ரம்யா இதுக்காகவா இவ்வளவு ஃபீல் பண்ண? வாழ்க்கை ஒரு வட்டம்டா. லவ் பண்றவ கழட்டி விடுவா, கழட்டி விடுறவ லவ் பண்ணுவா. கமிங். நீதான் எங்க அத்தையும் மாமாவையும் சேர்த்து வச்சியா? ஆமாம். நீதான் எங்க அத்தைக்கு பியர் வாங்கி கொடுத்தியா? ஆமாம். தேங்க்ஸ் ஜீவா, எங்க மாமாவை திரும்பி வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு. ரம்யா, நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக சண்டையில் தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்குள்ள அவ்வளோ ஈகோ இருக்குது. என் லைஃப்பில் 3 வருஷம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியாது, உன் லைஃப்பில் 3 வருஷம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு 5 நிமிஷம் பேசும், ஓகே? ஓகே. நான் ஒரு 5 கேள்வி கேட்குறேன், டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். நீ தம் அடிப்பியா ரம்யா? சி, நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு. நீ குடிப்பியா ரம்யா? சி. காட் தேங்க்யூ. நீ? நான் ஃபுல்லாக குடிப்பேன், ஆனால் நீ சொன்னா விட்டுருவேன். 3வது கேள்வி, என்ன தவிர யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? நீ? உனக்கு அப்புறம் அதித்தி, அவ்வளோதான். நீ?
உனக்கு அப்புறம் நானும் ஒரு பையனை லவ் பண்ணேன். தெரிஞ்ச விஷயம் தானே, எதுக்கு சீன் போடுற? சரி ஒன்று ஓகே. நீ அவனை கிஸ் பண்ணிருக்கியா? நீ? நான் ஒரே லிப் தான் அடிச்சேன். நீ? பார்க்கும் போதெல்லாம் அப்பப்போ. நெஞ்சு வலிக்குதுடா சாமி, முடியல. கடைசி கேள்வி, நீயும் அவனும் மேட்ரு பண்ணிருக்கீங்களா? ஏய் அழுவாதடி. சாரிடி அப்படி கேட்டதுக்கு சாரிடி. உங்களை மாதிரி பசங்களாம் எங்கடா விட்டு வைக்கிறீங்க? ஏய், இப்ப நீ எதுக்கு அழுவுற? நீ கேட்டேன்னு தானே சொன்னேன். கேட்ட சொல்லுவி, அதெல்லாம் சொல்லக்கூடாதுடி. இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? இது சின்ன விஷயமாடி. இரு, நான் ஹரிஷ்க்கு ஃபோன் பண்றேன். அவன் வரட்டும். கூப்பிட அவனை, வரட்டும். ரெண்டு பேரையும் சாவடிக்கிறேன். ஹலோ ஹரிஷ், கிளம்பி எங்க அத்தை வீட்டுக்கு வா. உன்னால எனக்கும் ஜீவாக்கும் பிரச்சனை. வந்து எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வை. ஹாய் செல்லக்குட்டி. என்னடா செல்லம், எமர்ஜென்சி கால்? ஏய், பிரேக்கப் ஆன ஒரே மாசத்துல செம்ம அழகாயிட்ட. ஏய், என்னடா நடக்குதுங்க? யார் அவன்? உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனைங்கிறான். என்ன பிரச்சனை? அன்னைக்கு உங்க வீட்ல அவ்வளோதானா? 1 மினிட். பாஸ், ஒரு வாட்டி தான் பாஸ் பண்ண. என்னடா சொல்ற? ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி தான் பாஸ் பண்ண. ஒன்ஸ் ஜஸ்ட் ஒன்ஸ். ஏய் ஜீவா, அவன் தான் சொல்றான்ல ஒரு வாட்டி தான் பண்ணேன்னு. அப்புறம் என்ன? ஏய், சாவச்சிருவேன். பாஸ், ஒரு வாட்டி கூட பண்ணது இல்லையா பாஸ்? இல்லையே. யூ மிஸ்ட் இட். வை? நாட்டுல பல பேர் தியாகியா இருக்கானுங்க. என்னாலாம் தியாகியா இருக்க முடியாது. ஒரு தடவை ஒரு தடவைன்னு எத்தனை வாட்டி சொல்லுவான்? ஏய், நான் ஒரு தடவை தான் சொல்றேன், நீ கோச்சிட்டு போயிட்டே இருக்க. வெர்ஜின் பசங்க சாபம் உங்களை சும்மா விடாதீங்க. என்ன இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறான்? சரி வா, நீ உட்காரு. நம்ம தேவையில்லாம பிரேக்கப் பண்ணிட்டோம்ல. ஆமா, என்னமா சத்தம்? சும்மா பேசிட்டு இருக்கோம் மாமா.